இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் என்ன பார்த்துட்டோம் 3 சப்டிவிஷன் முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிற 4th சப்டிவிஷன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், f(-2) கண்டுபிடிக்கணும், f(6) கண்டுபிடிக்கணும், f(4) கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி f(-2) ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ f(-2) ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? அப்போ -2ங்கிறது எந்த இன்டர்வல் பாருங்கள், ஃபஸ்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் என்ன 6x + 1 +1. ஓகே, அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், -2 + 1. அப்போ 6 × -2 -12. சூப்பர். அப்போ +1. அப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன, -11. சூப்பர். அதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f(6) எந்த இன்டர்வல் பாருங்கள், தேர்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் என்ன 3x - 4 -4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 6 அப்போ 3 × 6 -4. அப்போ 6 3 சார் 18 அப்போ 18 - 4 14 அப்போ f(6)ங்கிறது என்னடாமா 14. ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f(4) எந்த இன்டர்வல் பாருங்கள், செகண்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் என்ன 5x² - 1 இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் 4 அப்போ 5 × 4² - 1. அப்போ 5 4² ஆன்சர் என்ன 16 இப்போ 5 × 16 - 1. அப்போ 16 × 5 80 18 -1 ஆன்சர் என்ன 79. நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சோமா? இப்போ என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க, 2 × f(-2) - f(6) டிவைடட் பை f(4) + f(-2). அப்போ 2 × f(-2) ஆன்சர் என்ன -11. மைனஸ் f(6) ஆன்சர் என்ன 14. டிவைடட் பை f(4) என்ன ஆன்சர் என்ன 79. ப்ளஸ் f(2) ஆன்சர் என்ன -11. ஓகே, அப்போ 2 × -11 ஆன்சர் என்ன -22 -14. அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் இங்கே என்ன மாறும் மைனஸ். அப்போ 79 - 11. இப்போ மைனஸ் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணி சொல்லுங்கள், -36 கீழே 79ல் 11 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் என்ன 68. இப்போ 36 68 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் 9/17. 9. அப்போ ஆன்சரில் மைனஸ்னால -9 டிவைட் பை 17. 4 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் என்ன -9 டிவைட் பை 17.